ஹாய் எவ்ரிவன், இன்னொரு பாட்காஸ்ட்டில் உங்களை திரும்பவும் நாங்கள் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பேசலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்ட டாபிக் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான, நம்ம எல்லாரோட லைஃப்லையும் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு டாபிக், காட்ஸ் டைமிங். காட்ஸ் டைமிங்னா என்ன கைஸ்? வாட்ஸ் காட்ஸ் டைமிங்? ஸோ ஓகே, காட்ஸ் டைமிங் அந்த வேர்ட் டைட்டில் நம்ம டைட்டில்ல இருக்கு. காட்ஸ் டைமிங், இட்ஸ் நாட் யுவர் டைமிங், இட்ஸ் நாட் ஆர் டைமிங், இட்ஸ் நாட் மை டைமிங், இட்ஸ் நாட் தேர் டைமிங், இட்ஸ் காட்ஸ் டைமிங். அதிலே நம்ம நினைக்கிறது எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிடும். இட்ஸ் ஹிஸ் டைமிங். ஸோ நம்மளுடைய டைமிங்க்கும் ஆண்டவருடைய டைமிங்க்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஸோ நம்ம ஐசையாவில் 55 ஆண்டவர் சொல்லியிருப்பார். ஐ மீன் அந்த இதில் இருக்கும், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்து இருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஸோ அவருடைய டைமிங் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் ஹையர் தென் என்ன சொல்கிறது, நம்மளுடைய டைமிங் நம்ம கண்டிப்பாக சொல்லணும். வேதமும் அது ரொம்ப தெளிவாக சொல்லுது. ஆக்சுவலி ப்ரோ, இப்போ நல்லா யோசிச்சு பாருங்களேன், நம்ம நினைக்கிற மாதிரியே எல்லாமே இந்த நேரத்தில் நடக்கணும், நான் இப்போ நினச்சிட்டேன் எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லாமே நடக்குது அப்படின்னா நான் காடா இல்லை அவர் காடானே தெரியாது. இப்போ நம்ம ஜிஹெச்ல வந்து நம்ம டாக்டர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், நிறைய பேஷண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சார் எனக்கு பேரா ரேண்டாக் பிசிடி எழுதிட்டு ஒரு சதூசி போடுங்க சார். நான் டாக்டர் நீ டாக்டர் யாரும் கேட்குற மாதிரி காட் மேல இருந்து கேட்பாரு. நான் காடா நீ காடாப்பா தம்பி. அதனால ஸோ டோன்ட் பி காட் இன் யுவர் லைஃப். ஸோ அதனால எப்பவுமே கொஞ்சம் காட்ஸ் டைமிங் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது, டாக்டிக்ஸ் இருக்குது. அதான் வந்து நம்ம பேச போகிறோம். ஓகே, ஸோ கரெக்டு யூஸ்வல் நீ சொன்னது கரெக்ட். ஒரு எப்படின்னா லைக் நம்மளே நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்துருப்போம், லைக் இந்த மாதிரி வந்து பேராபெண்டா இது கொடுங்க போதும் அப்படின்னு இருப்பாங்க. ஆக்சுவலாக நம்ம அதை கொடுத்தவங்களை அனுப்பிச்சி விட்டுறலாம். சரி நீ அதானே ஆசைப்படுற, வச்சுட்டு போட்டுலாம் சத்தூசி மாத்திரம் ஸோ கொடுத்துட்டு அனுப்பிடலாம். ஆனால் அவங்களுக்கு இருக்கிற சில வியாதிக்கு வந்து இன்னும் டீப்பர் எவாலுவேஷன், இன்னும் வேறு ட்ரீட்மெண்ட் தேவைப்படலாம். அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவில் அது அவங்களுக்கு தெரியாது, அவங்க இது போதும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. நம்ம அதையே கொடுத்து விட்டுருந்தோம்னா அது என்ன வேணா ஆகலாம். ஈவன் கேன்சர் மாதிரி பெரிய பெரிய நோய்களோட ஏர்லி ஸ்டேஜஸில் கூட அவங்க சிம்டமேட்டிக்காக வந்திருக்கலாம். அதை நம்ம மிஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ அவங்கள இப்போ போயிட்டு நம்ம இல்லை இது போதாது, நீங்கள் இந்த டெஸ்ட் எடுங்க அந்த டெஸ்ட் எடுங்கன்னா என்ன சொல்லுவாங்க, யார் மாத்திரை கொடுத்தா சரியாயிரும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஆக்சுவலி அதே போல் தான் நம்மளும் நிறைய நேரத்தில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபைனைட்டான ஒரு விஷயத்தோட ஆண்டவர் இதை கொடுங்க, இது இந்த டைமில் கொடுத்துருங்க இதாயிரும் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு பிக்கர் பிக்சர் நம்ம பார்க்க மாட்டோம். பிக்கர் பிக்சர் பார்த்தாலே பாதி பேர் லைஃப் நல்லா இருக்கும். ஆமாம், ரொம்ப உண்மை. ஸோ என் வாழ்க்கையிலும் இப்படி ஒன்று நடந்திருக்கு, ஒன்றும் இல்லை நிறையா நடந்திருக்கு. ஸோ எனக்கு ஞாபகம் இருக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம எல்லோரும் ஜோமனி ஆண்டவர் இதை கொடுங்க அது கொடுங்கன்னு கேட்போம்ல. ஸோ அப்போ நானும் என்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களுக்கு அதில் ஒரு விஷயம் குறிப்பிட்டு ஸ்கூல் டைம்லலாம் வந்து ஆண்டவர் எனக்கு இது கொடுங்க எப்படியா கொடுங்க அப்படின்னு சொல்லி பயங்கர ஜபம். ஃபாஸ்டிங்லாம் வந்து 40 நாள் ஃபாஸ்டிங், ஐ மீன் 40 நாள் எதுவும் இந்த நான்வெஜ் சாப்பிடாமல் இருந்து எதுவும் பயங்கர ஃபாஸ்டிங்லாம் இருந்து ஆண்டவரே எனக்கு இதை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு. 40 நாள் ஆச்சு, ஒன்றும் நடக்கலை. இன்னும் சரி ஆண்டவர் பொருத்தனை பண்ணால் செஞ்சுருவார் அப்படின்ட்டு பொருத்தனை, ஆண்டவரே நீங்கள் இது பண்ண நான் அது பண்ணுறேன் அப்படின்னு பண்ணி அப்பயும் ஒன்றும் நடக்கலை. ஒன்று ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இப்போ இல்லை, நான் அப்போயும் ரியலைஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் ஃபியூ இயர்ஸ் டவுன் த லைனு நான் அதை யோசித்து பார்த்தேன். இப்போயும் யோசித்து பார்க்குறேன், எவ்வளோ ஒரு சைல்டிஷாக ஒரு கேவலமாக என்ன சொல்கிறது, ரொம்ப இப்படி போய் கேட்டிருக்கோமே நம்ம அப்படின்ட்டு. நான் அதுக்கப்புறம் எவ்வளவோ நாள் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லியிருக்கேன். ஆண்டவரே நான் இவ்வளோ ஊக்கமாக ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே ஃபாஸ்டிங் இருந்தேன், அது பேர் என்னது பொருத்தனை பண்ணேன், எல்லாம் பண்ணேன். ஆனாலும் நான் கேட்டது நீங்கள் எனக்கு கொடுக்கல. ஏன்னா அந்த ஸ்கூல் டைமில் எனக்கு இருந்த அறிவை வச்சு நான் கேட்டேன், தயவுசெய்து நீங்கள் கொடுக்கல. ஒருவேளை நான் ஆண்டவர்கிட்ட இப்படி கேட்டுகிட்டே இருக்கேன்னு அவர் கொடுத்துருந்தாருன்னா என் வாழ்க்கை வந்து இன்றைக்கி நாசமாக போயிருக்கும். இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் நான் இருந்திருக்கவே மாட்டேன். ஸோ அதுக்காக நான் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்ஃபுல் டு காட் எப்பயுமே. ஆக்சுவலாக இந்த டாபிக் வந்து ரொம்ப ஒரு எல்லாராலையும் ரிலேட் பண்ண முடியிற ஒரு டாபிக் கூட. ஏன் அப்படின்னா லைக் எல்லாருமே ஒரு விதமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே போயிட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு விஷயத்துக்காக ப்ரே பண்ணியிருப்பாங்க, ஒரு விஷயத்துக்காக வேண்டி ரொம்ப நாள் வெயிட் பண்ணிருப்பாங்க. அப்படி அவங்க
அந்த ப்ராசஸ் வழியே போய் ஏன் இது நடக்க மாட்டேங்குது, ஏன் இவ்வளவு நாள் ஆகுது, எதனால, ஒருவேளை நம்ம எதுவும் தப்பு பண்றோமா, இல்ல வேற எதுவும் நம்ம தவறான முடிவு எடுத்துட்டோமா, இப்படி மாதிரிலாம் அவங்களுக்கு நிறைய கேள்வி வரும். ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருப்பாங்க, லைஃப் நினைச்சு ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருப்பாங்க. ஸோ இது நிறைய பேர் வாழ்க்கையில முக்கியமா எல்லாருக்கும் ஆண்டவர்கிட்ட ப்ரே பண்றவங்களுக்கு இருக்கிற ஒரு கூடிய ஒரு கொஸ்டின் இது. ஸோ இதை வந்து லைக் எல்லாருமே ரிலேட் பண்ணிக்கிட முடியும். கண்டிப்பாக நம்ம யூமி சொன்ன மாதிரி இது வந்து நம்ம எல்லாருமே ரொம்ப ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு டாபிக். ஸோ சொன்ன மாதிரி லைக் ஏன் நடக்க மாட்டேங்குது, ஏன் இப்படின்னு. ஸோ இது எந்தக்கு லீட் பண்ணுதுன்னா, பீப்புள் ஸ்டார்ட் திங்கிங் என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி அப்போ கடவுள் நம்ம ஜெபத்தெல்லாம் கேட்குறது இல்லை போல், ஸோ அப்போ ஆண்டவர் நம்ம ஜெபத்தெல்லாம் கேட்க மாட்டார், நம்ம ஜெபம் பண்ணலாம் கேட்க மாட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்தது. பட் ஆண்டவர் வந்து எல்லா ஜெபத்தையும் கேட்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம பண்ணுற அனைத்து ஜெபத்தையும் அவர் கேட்குறாரு. ரொம்ப சிம்பிளாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறக்கா சொல்கிறேன். ஆனால் எல்லா ஜெபத்தையும் கேட்டால் நம்ம எல்லாரும் கேள்விப்படுவோம் ஆண்டவர் 3 விதத்தில் ஆன்சர் பண்ணுவார் அப்படி. ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறனால நான் சொல்கிறேன். பட் தேர் ஆர் எக்ஸெப்ஷன்ஸ், வேறு மாதிரி இருக்குது. லைக் தேர் ஆர், வேதம் சொல்லுது சில ஜெபத்தை பதில் தர முடியாமல் நம்மளுடைய பாவங்கள், நம்ம அன்றைக்கி பேசுகிற மாதிரி அன்ஃபர்கிவ்னஸ், இதெல்லாம் வந்து ஆண்டவரை தடை செய்யுதுன்றதை நம்ம பார்க்குறோம். பட் நான் பொதுவாக சொல்கிறேன், ஆண்டவர் யூஸ்வலாக வந்து 3 விதத்தில் ப்ரேயர்ஸ் ஆன்சர் பண்ணுறாருன்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா எஸ், நோ, வெயிட். சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ எஸ்னா ஓகே சந்தோஷம், நோன்னா சரி கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்க நாளாகும், பட் ஓகே நோ ஒன்று போயிடலாம். பட் இந்த வெயிட்ன்றது தான் ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா எப்போ என்ன எப்படி எதுவுமே தெரியாது. ஸோ சுத்தமாக நம்ம வந்து வி ஒன்ட் பி இன் எனி கண்ட்ரோல். ஸோ ஃபுல் டிபெண்டன்ஸ் ஆன் காடுன்றது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு இது. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ப்ரோ, லைக் நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் கடந்து போகிறது நம்ம எல்லாருக்குமே தெரியாது. யார் யார் எப்படி கடந்து போகிறாங்கன்னு தெரியாது. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் காட்ஸ் டைமிங் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால் வந்து தெர் இஸ் நோ ஃபார்முலா ஃபார் திஸ். இவ்வளவு இப்படி தான் காட் வந்து எல்லாருக்கும் 5 நாளுக்குள்ளே இதை நடத்திடுவார், காட் வந்து அவளுக்கு பிடிச்ச நம்பர் 7 நாளுக்குள்ள நடத்திடுவார், இப்படிலாம் கிடையாது. ஸோ எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ அப்படின்னா, இந்த பைபிளில் யார் யாரெல்லாம் அந்த காட்ஸ் டைமிங் பற்றி நம்ம என்ன லேர்ன் பண்ணியிருக்கோமோ அதை நம்ம இன்னைக்கு நம்ம சொல்லலாம். சொல்கிறப்ப பார்க்குறவங்களும் சரி, அது நம்மளுமே சரி, ஒரு சுய பரிசோதனை, செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் பண்ணுறப்ப ஓகே இந்த மாதிரி என் வாழ்க்கையும் நடக்குது அப்படின்னா இதுதான் காட்ஸ் டைமிங் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு அது இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எந்த மாதிரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பைபிளில் யார் யாரெல்லாம் காட்ஸ் டைமிங்கை மிஸ் பண்ணவங்க, அவங்களுடைய காரணத்தினால் மிஸ் பண்ணவங்க யாருன்னு பார்க்க போறோம். நம்ம யாரும் கெஸ் பண்ணுங்க பாப்போம். இஸ்ரேலைட்ஸ். ஓகே, என்ன சொன்னீங்க? தெரியல அவருக்கு. இஸ்ரேலைட்ஸ். ஓகே, இஸ்ரேலைட்ஸ் பத்தி நம்ம சொல்ல போறோம். நம்பர்ஸ், அதாவது என்னாகமம் சாப்டர் 13-14 என்ன போட்டிருக்கு அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்கள் வந்து அவங்க ப்ராமிஸ் லேண்ட், அதாவது கானான் தேசத்துக்கு, கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போகிறதுக்கு எத்தனை நாள் கூட இருக்கும்? இதுங்க 11 days நினைக்கிறேன். அந்த ஜேர்னியோட டிஸ்டன்ஸ், ஜேர்னி அரௌண்ட் ஒரு 11 days தான் இருக்கும். 11 நாட்கள்ல போக வேண்டிய காரியத்தை ஆனா இவங்களுடைய கீழ்ப்படியாதது நிமித்தமாகவும், இவங்களுடைய டிஸ்பிலீஃப், அதாவது இவங்க வந்து கர்த்தர் மேல நம்பிக்கை இல்லாம இருந்தனாலையும் 40 வருஷம் வனாந்தரத்துல சுத்துறாங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி எப்படி சொல்றது, ரொம்ப வேஸ்ட். அந்த ஜென்ரேஷனை இழந்துட்டு அடுத்த ஜென்ரேஷனுக்காக தான் போறாங்க. ஸோ இந்த காட்ஸ் டைமிங் வந்து அவர் நேர்த்தியா வச்சிருப்பாரு, அவ்வளோ சூப்பரா நடத்தி கொண்டு வருவார். ஸோ ஃபார் தோஸ் ஹூம் காட் கிவ் மச் ஹி எக்ஸ்பெக்ட் மோர் அப்படின்ற மாதிரி ஒரு வசனம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப இஸ்ரேல் ஜனங்கள் வந்து அவ்வளோ அதிசயமா கர்த்தர் நடத்துறப்ப, நீ போய் கானான் தேசத்தை போய் பார்த்துட்டு வாங்கன்னு தான் சொல்றாங்க. போய் பார்த்துட்டு வாங்கன்னு ஸ்பைஸ் அனுப்பிச்சு விடுறாங்க. அவங்க போய் பார்த்துட்டு வந்து அதுல பாதி பேர் வந்து டிஸ்பிலீஃபா இருக்கிறாங்க. அதே மாதிரி மக்களும் இருக்கிறதுனால கர்த்தர் மேல இவ்வளோ செஞ்ச கர்த்தர் மேல நம்பிக்கை இல்லாதனால அவங்க ஒரு ரொட்டேஷன் 40 வருஷம் சுத்திட்டு இருக்காங்க. இது ஒன் ஆஃப் த மிகப்பெரிய எக்ஸாம்பிள் தட் நம்ம வந்து காட்ஸ் டைமை மிஸ் பண்றதுக்கு, நீங்க வந்து நம்பிக்கை இல்லாம கீழ்ப்படியாம இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணிடலாம். ஸோ ஆண்டவர் வந்து ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருக்காரு, பாலும் தேன் ஓடுற இதை வந்து உனக்கு நான் தாரேன், இடத்த தாரேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிட்டாரு. பட் அவங்களுடைய டிஸ்ஒபீடியன்ஸ் அண்ட் டிஸ்பிலீஃப் நம்ம சாதாரணமாக சொல்கிறோம். பட்
இவ்வளோ அற்புதத்தை 10 வாதைகள் ரெட் சி பிளக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவங்க தே ஸ்டில் டவுட்டட் காட். ஸோ இதனால ஒரு 11 days ஜேர்னி வந்து விஸ்வா சொன்ன மாதிரி ஒரு 40 years ஜேர்னி ஆயிடுச்சு. அட் த எண்ட் ஆண்டவர் வந்து அந்த ஜென்ரேஷன் பீப்புளை வந்து சாகிற வரைக்கும் உள்ளே போக மாட்டீங்கன்ற மாதிரி அப்படியும் ஒரு உண்மையாகவே ஒரு ரொம்ப சேடான ஒரு இது விஸ்வா சொல்கிற மாதிரி. இப்போ ஆபிரகாமோட கதை இதே போல எடுத்துக்குவாங்க. ஆபிரகாமுக்கு வந்து ஆண்டவர் வந்து இதே மாதிரி ஒரு ப்ராமிஸ் கொடுத்தாரு. அதாவது ஆண்டவருக்கு அவர் கொடுக்குற சத்தியம் வந்து உன் சந்ததிகளை நான் ஆசீர்வதிப்பேன், பல மடங்கு பெருக பண்ணேன், கடல்ல பக்கத்துல இருக்கிற மண்ணை போல மண்ணை எண்ண முடியாத அளவு, வானத்துல இருக்கிற நட்சத்திரத்தை எண்ண முடியாத அளவுக்கு நான் பெருக பண்ணுவேன்னு சொன்னாரு. அண்ட் அந்த ப்ராமிஸை கொடுத்து இவரும் பிலீவ் பண்ணியிருக்காரு. எல்லாம் பிலீவ் பண்ணி ஆண்டவர் கொடுத்த சத்தியத்தை பிலீவ் பண்ணி தான் இவரே வந்து இவர் ஊர் தேசத்துல இருந்து வந்தாரு. அப்ப இவர் வந்து ஸ்டார்டிங்ல நல்லா தான் இது பண்ணியிருக்காரு. ஆனா ஒரு போக போக இவர் ஃபெய்த் என்னாச்சுன்னு தெரியல, இல்ல இவர் டிஸ்கரேஜ் ஆயிட்டாரா என்ன விஷயம் தெரியல, ஒரு கட்டத்துக்கு மேல இவர் வைஃப்ட இருந்து இவருக்கு ப்ரெஷர் வருது, எனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்ட்டு. அதனால இவர் வைஃப் வந்து என்னது ஒரு போதனையை கொடுக்காங்க. அது ஒரு தவறான போதனையா இருக்கு. அதாவது நீ வந்து என்னோட நம்ம வீட்டுல வேலை செய்யற அந்த அம்மா கூட வந்து ஒரு குழந்தைய பெற்றணும் அப்படின்ட்டு. இவருக்கு ஒய்ஃப்ல இருந்து பிரஷர், ஒய்ஃப்க்கு சொசைட்டில இருந்து பிரஷர். சோ இத மாதிரி பல பிரஷர் வந்து நம்ம பிரஷரை கூட்டி விட்டுருது. அதே மாதிரி ஆபிரகாம் பிரஷரை இவங்க கூட்டி விட்டாங்க. சோ அவர் என்ன செய்யறாரு, இந்த அம்மா ஹாகாரை கூட்டு போயிட்டு அப்புறமா அவர் அந்த ஹாகாரம்மா மூலமா ஒரு குழந்தைய பெத்துக்கிறாரு. உங்களுக்கு இஸ்மேல்னு பேர் வைக்க. கடவுள் உங்களை தண்டிக்கல, இல்ல எதுவும் இது பண்ணல, டைரக்டா வந்து ஓப்பனா சொல்லி நீ இதாயிருவ, நான் சொல்ல நீ கேட்கல அப்படின்னு இது பண்ணிட்டு போல. ஆனா இவர் கடவுளோட ப்ராமிஸ்க்காக இவர் வெயிட் பண்ணாம இப்படி ஒரு இது பண்ணதுனால இப்ப ஆகார் மூலமா இஸ்மேல் பிறந்தான். இஸ்மேல் பிறந்ததுக்கு அப்புறமா கடவுள் சொன்னது நான் இஸ்மேலை ஆசீர்வதிப்பேன், ஆனா அவன் கை என்னைக்குமே அவன் சகோதரனுக்கு எதிராக ஓங்கி இருக்கும் அப்படின்ட்டாரு. ஸோ இதனால அவங்களுக்கு அடிக்கடி அவங்க லைஃப் டைம் போக போக அவங்களுக்கு அந்த சந்ததிகள் வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் அவங்க சைட்ல இருந்து ஒரே நெருக்கடி, அடிக்கடி சண்டை போர் இப்படின்னு வந்து. ரெண்டாவது இதுக்கப்புறம் எனக்கு குழந்தை பெத்துதான்னு சொன்ன அந்த அம்மா சாராலே இதுக்கப்புறம் வந்துட்டு அவ குழந்தை பெற்றதுனால மறுபடியும் எனக்கு பிரச்சனை அப்படின்ட்டு மறுபடியும் சண்டை வருது. சோ இப்படி ஒரு விஷயம் இன்னொரு விஷயத்துக்கு லீட் பண்ணி அது இப்படி வந்து இப்படி பல பிரச்சனைகள் ஒரு இது வந்துட்டு. ஏன் அப்படின்னா இந்த காட்ஸ் டைமிங் வெயிட் பண்ணாம ஓகே நம்மளே ஒரு இது பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இது எடுத்ததுனால இப்படி பல விஷயங்கள் நடந்து போச்சு. ஆனா கடவுளுடைய சித்தம் வந்து ஈசாக்கு தான். இவங்க தேடிக்கிட்டது இஸ்மவேல். ஒரு சின்ன இதுல இவ்வளவு பெரிய அடி பாருங்க. When they took matter into their own hands instead of waiting and trusting on God's promises. சீரியஸா ரொம்ப கஷ்டம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம், டேவிட் சொல்ல. ஆனா டேவிட் வேணா, டேவிட் நம்ம வந்து நல்ல சைட்ல வச்சுக்கலாம். நம்ம இப்போதைக்கு வந்து சவுல் ராஜா, இஸ்ரேல் ராஜாவா இருந்த சவுலை பத்தி நம்ம சொல்ல போறோம். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்துல நீங்க ஃப்ரீயா இருக்கப்ப படிச்சு பாருங்க. அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, சவுலை வந்து சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து கர்த்தரால் அபிஷேகம் வந்து செய்யறாரு. செஞ்ச உடனே சவுல்கிட்ட சொல்றாரு, நீ 7 நாள் எனக்காக வெயிட் பண்ணு, நான் வந்ததுக்கு அப்புறம் நீ வந்து பலி செலுத்து. இவ்வளவுதான் கமெண்ட். இது காட் இருந்து சாமுவேல் தீர்க்கதரிசனமா ஐ மீன் கமெண்ட் சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறம் இப்ப சவுல் வந்து 7 நாள் ஆயிட்டு இருக்கு, பக்கத்துல வந்தாச்சு, ஆள் ஃபுல்லா முடிக்க போறாரு. அந்த நேரத்துல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, என்ன சாமுவேல் வரமாட்டாரு, அந்த சைடு என்ன யுத்தம் நடந்துட்டு இருக்கு, அப்படியே ஒரு ப்ரெஷர்ல என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, இந்த பொறுமை கடலினும் பெரியதுன்றது ஒருவேளை அவர் புக்ல இல்லாம கூட இருந்திருக்கலாம் போல இருக்கு. ஆனா என்ன பண்ணிட்டாரு, ஒரே வெட்ட சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாரு. அதன் மூலமா முடிக்கிறாரு சாமுவேல் வராரு, முடிக்கிறார். தலைவர் என்ட்ரி போட்ட உடனே என்ன சொல்றாரு, அவ்வளவுதான் சவுல் நீ வந்து கர்த்தரை நீ வந்து டிசோபே பண்ணிட்ட, பொறுமை இல்லாம இருந்துட்ட, அதனால உன்னுடைய அந்த கிங்டமே வந்து பறிக்கப்படும் சொல்றாரு. சோ பொறுமை, பேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இதெல்லாம் பாருங்களேன், மற்றது கூட எப்ப நடக்க போகுதுன்னு தெரியாம இருக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையில சில நேரம் இருக்கும், அது பரவாயில்ல. ஆனா உனக்கு எப்ப நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, 7 நாள் வெயிட் பண்ணுன்னு சொல்லியாச்சு. உனக்கு வெயிட் பண்றதுக்கு என்ன? ஆனா இல்ல எனக்கு சீக்கிரம் வேணும், இல்ல உடனே டக்குன்னு நடக்கணும், இப்படி நடந்தா இப்படி நடந்துடும், நம்மளா நினைச்சு பண்றதுனாலதான் நம்மளே அது மிகப்பெரிய ஒரு அடியில தள்ளிடுச்சு. ஸோ ஒபீடியன்ஸ் அண்ட் பேஷன்ஸ் ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் நம்ம இங்க இருந்து கத்துக்கிறோம். நம்ம அந்த இதை ஆக்சுவலா ப்ராப்பரா ரீட் பண்ணி பார்த்தோம்னா, எதனால சவுல் வந்து அந்த மாதிரி அவசரப்படுவான்னா, பிகாஸ் ஆஃப் த
ப்ரெஷர். அவங்க பீப்புளெலாம் லீவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த எல்லாம் வாரம் என்ன இன்னும் வரலையே அப்படி அந்த டிலே வச்சு அவருக்கு ப்ரெஷர், பீப்புள் ப்ரெஷர். ஸோ அந்த ப்ரெஷரில் சக்கும்பாயி அவர் வந்து இப்படி பண்ணிடுவார். பட் அட் த எண்டு பார்த்தோம்னா நீ சொன்ன மாதிரி பண்ணி முடித்த உடனே சாமியில் வந்து நிற்பார். இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருந்து இது பண்ணியிருந்தாருன்னா அவருடைய ராஜ்யம் வந்து இன்னும் ஆண்டுகளாக அவர் வந்து அரசாண்டிருக்கலாம். பட் அந்த ஒரு மிஸ்டேக் வந்து இட்ஸ் வெரி காஸ்ட்லி மிஸ்டேக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அவருடைய ராஜ்யத்தையே வந்து அவர் இழக்கிற மாதிரி நேரிட்டுருச்சு. ஸோ இப்போ விஷயம் சூப்பராக சொன்ன விஷயம் இம்மியும் என்னன்னா காட்ஸ் டைமிங்கை மிஸ் பண்ணவங்க, சில தவறுகள் செஞ்சு காட்ஸ் டைமிங்கை மிஸ் பண்ணவங்க. ஸோ அடுத்தது வந்து இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டானது என்ன அப்படின்னா, ஆமாம் கம்ப்ளீட் ஆப்போசிட்டு சொல்லலாம். ஆமாம். ஸோ என்னென்னா அதாவது காட்ஸ் டைமிங்காக வெயிட் பண்ணி ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணதை ஏற்ற நேரத்தில் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிட்டவங்க. உங்களை டேவிட் கண்டிப்பாக வராரு. டேவிட் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னா இந்த விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா நிறைய நேரங்களில் நமக்கும் கேட்டுட்ருக்க நம்மளுக்கும் ஆண்டவர் நிறைய நேரத்தில் ப்ராமிஸ் கொடுப்பாரு. நான் அவனை இப்படி வைப்பேன், இந்த இடத்துல வைப்பேன், இந்த இதை கொடுப்பேன், இந்த இதை செய்வேன் அப்படின்னு. பட் நீங்கள் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்களில் அதற்கான டைமிங்கை அவர் சொல்ல மாட்டார். எப்படி அதை கொடுக்க போகிறேன், எப்படி அதை செய்ய போகிறேன்னு சொல்ல மாட்டார். நடக்கும் இப்படி செய்வேன்னு சொல்லுவாரே தவிர அது என்னைக்கு நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது அப்படின்றத சொல்ல மாட்டார். மேபி சொல்லுன்னா இப்போ ஆண்டவர் ப்ராமிஸ் கொடுக்குறாரு, இது பண்ணுறேன் ஆனால் 10 வருஷத்துக்கு அப்புறம் இது நடக்கும் அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு இது வேணவே வேணாம், அப்புறம் இந்த 10 வருஷத்தில் உனக்கு இந்த பாதையெல்லாம் நான் நடத்த போகிறேன் ஃபார் ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட்னு நம்ம பார்த்துருவோம். ஆண்டவரே வேணாம் எனக்கு இது 10 வருஷம் கஷ்டம், அந்த மாதிரி நம்ம சொல்லுவோமா? அப்படி இருப்பாங்க. 10 வருஷம் சொன்ன உடனே அப்ப 10 வருஷம் கழிச்சு கண்டிப்பா நடக்கும்ல, அது வரைக்கும் நம்ம இஷ்டத்துக்கு இருந்துக்கலாம், ஜாலியா பாவம் பண்ணிட்டு ஜாலியா இருந்துட்டு 10 வருஷம் கழிச்சு நடக்கும். 9 வருஷத்துக்கு மேல பாத்துக்கலாம். 9 வருஷத்துக்கு அப்புறம் லாஸ்ட் ஒரு 9 வருஷம் கழிச்சு ஃபுல் ஃபாஸ்டிங் போடுறோம், 40 days போடுறோம், அட்லீஸ் தூக்குறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது நம்ம நோட்டீஸ் பண்ணோம்னா நமக்கு தெரியும். ஸோ உதாரணமாக நம்ம டேவிடோட அது பார்க்கலாம். அது வந்து he was anointed but not yet appointed. அது வந்து டீனேஜ் வயசுலேயே சாமுவேல் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் அனாய்ட் பண்ணுறாரு. அவர் வந்து அனாய்ட் பண்ணும்போது அவர் ஷெப்பர்ட் பாயாக இருக்கார். அனாய்ட் பண்ண அடுத்த நாள் எங்கே போகிறாரு, ராஜாவாயிட்டாரா? இல்லை, திரும்ப ஆட்டு மேய்க்க தான் போகிறாரு. ஸோ ஹி வாஸ் அனாயிண்டட் பட் நாட் yet அப்பாயிண்டட். ஸோ அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இது. அவர் வெயிட்டிங் இயர்ஸ் நம்ம பார்த்தோன்னா நிறையா. ஸோ ஆண்டவர் வந்து அவருக்கு ப்ராமிஸ் பண்ணது வந்து ஒரு டீனேஜ் இயர்ஸில், பட் அது ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து 30 வயசில் ஆச்சு. ஸோ இதுக்கு நடுவில் ஒரு பெரிய கேப் இருக்குது. அதுதான் வந்து அந்த ப்ராசஸ். ஆல்மோஸ்ட் 11-12 இயர்ஸ் நினைக்கிறேன். ஆமாம். ஸோ அந்த ப்ராசஸில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஸோ அதே தான் நமக்கும் பண்ணுறாரு. ஸோ இந்த எக்ஸாம்பிள்லாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம அப்ளை பண்ணி பார்க்குறது தான். ஸோ பிட்வீன் ப்ராமிஸ் அண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் ப்ராமிஸ் ஒரு பெரிய கேப் இருக்குது. அது வந்து ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் நம்ம கண்டிப்பாக அண்டர்கோ பண்ணணும். அதில் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, ஹீ ப்ரிப்பேர்ஸ், ஹீ ப்ரூன்ஸ், தேவையில்லாததெல்லாம் வெட்டி விட்டுட்டு அப்புறம் தென் ஹீ ப்ரொமோட்ஸ். ஸோ இதனால ரீசன் என்னென்னா, அட் த எண்ட் அந்த ப்ராமிஸோட ஃபுல்ஃபில்மெண்ட் வரும்போது, ஆர்டர் ப்ராமிஸ் பண்ண விஷயம் நம்ம கையில் கிடைக்கும்போது அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான மெச்சூரிட்டி நமக்கு இருக்கும். சீக்கிரம் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கவேன், ப்ரொமோஷன் வித்தவுட் ப்ரிப்பரேஷன் இஸ் டிஸ்ட்ரக்ஷன். அது நல்லதாகவே இருந்தாலும் when we are not prepared enough to handle it, அது நம்ம கையில் கொடுக்கும்போது அதை நம்மளே வந்து குரங்கு கையில் பூமாலையை கொடுத்த அந்த மாதிரி ஆக்சுவலாக அது ரொம்ப ட்ரூவான ஒரு விஷயம். ஸோ இது டேவிட் லைஃப்பில் நம்ம ரொம்பவே பார்க்கலாம். ஸோ ஷெப்பர்ட் பாய் அனாய்ட் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் மாடுதான் மேய்ச்சிட்ருக்காரு. மாடுன்ற ஆடு ஸோ ஆடு மேய்ச்சிட்டு இருக்காரு. ஸோ ஆண்டவர் வந்து ஃபஸ்ட்டு அவரை நம்பி ஒரு சின்ன ஃப்ளாக்காக கொடுக்குறாரு அந்த ஆடுகளை. இந்த ஆடுகளை இப்படி பயங்கரமாக காப்பாற்றுறாரு, இது பண்ணுறாரு. ஸோ இதோட கொஞ்சம் தாண்டி பார்த்தோன்னா, கோலியாத்து எல்லாரும் வந்து ஃபிலிஸ்டைனு இவங்களுக்கு அகேன்ஸ்டாக பேசிகிட்டு இருப்பான். அப்போ இவன் போய் தாவீது போய் சொல்லுவான், நான் போய் அவனுக்கு போட்டுடுறேன் அப்படின்னு. சவுல் கேட்பார், நீ சின்ன பையன், நீ போய் என்ன போட போகிற அவனை அப்படின்னு இவன் சொல்லுவான். என்னென்னா இந்த 1 சாமுவேல் 17:37 பார்த்தீங்கன்னா, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தீனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். ஸோ இந்த போராட்டத்துக்கு அவன் எங்கேயே ட்ரெயின் ஆகிட்டான், ஆட்டு மேய்க்கிறதுக்கு. ஆக்சுவலாக நம்ம நினைப்போம், ஆட்டு மேய்க்கிறதுக்கும் அரசாள்றதுக்கும் ஒரு நாட்டை அரசாள்றதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது. பட் இவன் இதை கரெக்டாக பண்ணுறதுக்கான ப்ரிப்பரேஷன் அங்கே நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால நம்ம பின்னாடி பார்ப்போம், கோலியாத்தை கொன்றுவான்.
பட் கோலியாத்தை கொன்னதுக்கு அப்புறமும் ஹீல் பிகம் அ ஹீரோ ஆயிடுவான், ராஜாவாக மாட்டான். உண்மை அந்த டைமில் இருக்க ராஜாவை என்ன பண்ணிட்டுருக்கான், சர்வ் தான் பண்ணிட்டுருக்கான். he had to serve the king during that time, that is Saul. பட் ஷாலுமே என்ன ஆயிடுது, கொஞ்ச நாள்ல சவுலுக்கு ஜெல்லஸ் ஆயிடுது இவன் மேலே. ஸோ சவுல் என்ன பண்ணுறான், இவனை கொல்ல தேடிட்டு இருக்கான். ஒரு ஆல்ரெடி அனாய்ட் பண்ணப்பட்ட ஆள் ஹீரோ ஆனதுக்கப்புறமும் ராஜாவாக முடியல. ஸோ இன்னும் அந்த நாள் தள்ளிகிட்டே இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது, ஆக்சுவலி என்னன்னா இந்த விஷயத்துல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த மாதிரி சவுல் வந்து தாவீதை கொல்றதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்காரு. அப்படி இருக்கிறப்ப இடையில தாவீதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது சவுலை கொல்றதுக்கு. சவுலை கொல்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிறப்ப ஆனா அவர் கொல்லவே இல்லை. அவர் நினைச்சிருந்தாருன்னா என்ன பண்ணிருக்கலாம், ஓகே என்னைய ராஜாவா வந்து அபிஷேகம் பண்ணியாச்சு, சீக்கிரம் நடக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கொண்டு அவர் பாட்டு போயிருந்திருக்கு. இதான் ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவர் என்னுடைய கையில வந்து சவுலை கொடுத்துட்டாரு. ஆனா ஒரு அழகானது எல்லா சர்ச்லயும் எல்லா பாஸ்டர்ஸும் ப்ரீச் பண்ணி கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. இது என்ன அப்படின்னா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல் கையை வைக்க தாவீதுக்கு ஒரு விருப்பமும் இல்லை. அது ஒரு வேற லெவல் கேரக்டர். இது அந்த கேரக்டரை வந்து காடே வந்து ரொம்ப ஆக்சுவலி லைக் பண்ணியிருந்திருக்கா அவருக்கு. அதனாலதான் என்ன சொல்றாரு, என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாகிய தாவீது அப்படின்ற. ஸோ அந்த அதாவது நம்ம இப்ப பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, காட்ஸ் டைமிங் அவருக்கு நீங்க சொன்ன மாதிரி எப்பன்னு தெரில, ஆனா ஹீஸ் வெயிட்டிங் பேஷண்ட்லி. எப்படா அவன் சாவா நம்ம போலாம் அப்படி கூட அவன் இருக்குல்ல, he still wait patiently and serves the king. அதுதான் வேற லெவல் ஒரு கேரக்டர். ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்மளுமே நம்ம முக்கியமா நம்ம லைஃப்ல பண்ண வேண்டிய சிந்திக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் காட் உங்களுக்கு வாக்குத்தத்தமா கொடுத்துருப்பாரு, சில விஷயங்கள் சொல்லியிருப்பாரு, அது நடக்கணுன்றதுக்காக நீங்க பாவம் பண்ணி அதை நடப்பிக்கணும் அப்படின்ற மட்டும் என்னால் நினைக்கவே கூடாது. அப்படி மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க வந்து அந்த ஆசீர்வாதத்தை வாங்காமே இருக்கலாம். ஏன்னா அந்த ஆசீர்வாதத்தினுடைய மகிமை டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். பயங்கரமா சமைச்சு வச்சுட்டு அதுல என்ன பயங்கர உப்பு போட்ட மாதிரி அப்புறம் கடைசியில் லைஃப் ஃபுல்லா ஆகி போயிடும். ஸோ அதனால அது பண்ணவே வேண்டாம். ஸோ he never took matter into his own hands. அவன் அனாய்ட் பண்ணி நீ தான் ராஜாவை அப்புறம் தெரிஞ்சும் ஆண்டோடைய டைமிங்காக வெயிட் பண்ணான். இப்போயே கொண்டிருக்கலாம், கொண்டு ராஜாவாக இருக்கலாம், ஆனால் அவன் பண்ணலை. he waited for God for his டைமிங். ஸோ இது நம்ம வாழ்க்கையில் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும். ஸோ அட் த டைம் கடைசி when he became the king, ராஜா ஆகும்போது இப்போ அவன் ஒரு சாதாரண செப்பரேட் பாயா இல்லை. now he is a seasoned and humble leader who knew the importance of dependence of God. ஆண்டவர் மேலே நம்ம சார்ந்திருக்கிறதுடைய முக்கியத்துவத்தை அறிஞ்ச ஒரு சீசன்ட் அண்ட் ஹம்பிள் லீடராக வந்து இருந்தான். ஸோ காட்ஸ் டைமிங்கோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த கதையில் நமக்கு இருந்திருக்கும். இன்னொன்னும் சொல்கிறேன், இவன் பேசிக்கிட்டே இருக்கானேன்னு பார்க்காதீங்க. இல்ல டேவிட் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பார் பரலோகத்தின் பார்க்குறப்ப. சரி, இந்த பாட்காஸ்ட்லேயாச்சும் நம்மளை வந்து நல்லா சொல்லியிருக்காங்க. எல்லாட்டையும் பட்சேவான்னு போட்டு அடிக்கிறாங்க. சரி, ஓகே. ஸோ அடுத்தது வந்து ஜோசஃபை பற்றி நம்ம திரும்ப பேசிகிட்டே இருக்கோம். பட் இது வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் நம்ம பார்க்குறோம். ஜோசப் வந்து பார்த்தோம்னா காட்ஸ் வில் வந்து அவருக்கு ரொம்ப ஏர்லி டேஸ்லேயே ரிவீல் பண்ணிட்டாரு. அந்த ட்ரீம் மூலமாக, ஒரு டிவைன் ட்ரீம் மூலமாக ரிவீல் பண்ணிட்டார். ஐ திங்க் அரௌண்ட் 17 வயசுன்னு நினைக்கிறேன், அந்த டைமில் ரிவீல் பண்ணிட்டாரு. அதாவது அவங்க ஃபேமிலியெல்லாம் அவரை சேவிக்கும், அவரை பவ் பண்ணுற மாதிரி ஒரு இது கனவு வந்துருச்சு. ஸோ அதை அவங்க அப்பாட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டவுடனே என்ன பண்ணுறாங்க அவங்கெல்லாம், இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரீம் இங்கே இருக்குது, இது ட்ரீம், இது ஃபுல்ஃபில் ஆகுறதுக்குள்ள தலை ஒரு உருட்டியாச்சு. கரெக்டாக ஒரு அவ்வளோ இது, அதுதான் ப்ராசஸ். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி. ஸோ இப்போ ஜோசப் லைஃப்பை நம்ம எடுத்திருந்தோம்னா என்ன சொல்லியிருப்பார் அவர், நான் பாட்டுக்கு எங்கள் அப்பாவுடைய செல்ல பிள்ளையா நல்லா தின்னுட்டு தூங்கிட்டு கிடந்தேன், என்னையே பிடிச்சி என்ன பண்ணிட்டாங்க, என்னையே பிடிச்சி எனக்கு ஒரு கனவை கொடுத்து அந்த கனவை எங்கள் வீட்டில் நான் சொல்லி அவங்க என்னடா சொப்பனக்காரன் நீ என்ன, நாங்கள் உனே சேவை நிற்குமான்னு போட்டு அவங்க குழியில் போட்டு இப்படி வித்து விட்டாங்களே அப்படின்னு நினைச்சிருப்பாரு. போன வாட்டியே பிட்டு சொல்லி கடைசி பேலஸை மறந்துட்டேன், அதே நீ பேலஸை மறந்துட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா ஆண்டவர் ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாரு, ஒரு விஷன் கொடுக்குறாரு, ஒரு ட்ரீம் கொடுக்குறாரு, நடக்கிறது அதுக்கு அப்படியே தலையில் நடக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, ஃபேமிலி எல்லாம் அவனை சேவிக்கும்னு ஒரு கனவு வருது, ட்ரீம் அது, அவர் கொடுக்குற விஷன் அது. கொஞ்ச நாளில் பார்த்தோம்னா இவன் பிட்டுக்குள்ளே கிடக்கான், மேலே அவங்கெல்லாம் இருந்து அப்படின்னு இருக்காங்க. ஸோ அப்படி ஆப்போசிட், எக்ஸாக்ட் ஆப்போசிட். ஸோ பட் வாட் லுக் லைக் அன் எண்ட்,
பட் அது ஆக்சுவலி பிகினிங் ஆஃப் காட்ஸ் பிளான். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் சில ப்ராமிஸ் கொடுக்குறது, நம்ம சாகிறத நம்ம கண் முன்னாடியே பார்ப்போம். செத்தா கூட பரவாயில்ல, தலையில நடக்கிறத நம்ம கண் முன்னாடியே பார்ப்போம். ஆனால் சொன்னவர் உண்மை உள்ளவர். அதுக்கு சரியான நேரத்தில் சரியான முறையில் வந்து செய்து கொடுப்பார், செய்து முடிப்பார். ஹாபவுக்கு 2:3 நம்ம பார்த்தபடி என்ன சொல்கிறது, குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்குது, அது முடிவிலே விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்காக காத்திரு, அது நிச்சயமாக வரும். ஸோ இதுலேருந்து நம்ம அது ரொம்ப வந்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். காட்ஸ் டைமிங் வந்து சம்டைம்ஸ் இட் ஸ்டார்ட்ஸ் வித் டிஸப்பாயின்மெண்ட், சம்டைம்ஸ் ஹி அலோவ்ஸ் certain pitch to push us towards his purpose. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கதையெல்லாம் தெரியும். ஐ மீன் இங்கேருந்து இங்கே போகிறார் போத்திபார் ஹவுஸுக்கு, அங்கேயும் நம்ம என்ன நடக்குதுன்னு தெரியும். பட் அங்கேயும் உண்மையாக இருக்கார். அடுத்து பிரிசனுக்கு போகிறாரு. பிரிசனில் போய் அங்கேயும் இதே மாதிரி ட்ரீம், அவங்க கப்பியருக்கும் அந்த பேக்கருக்கும் ட்ரீம் வருது, அதை இன்டர்பிரட் பண்ணுறாரு. அப்போ அவங்கள்ட்ட சொல்கிறாரு, என்னை மறந்துடாதீங்க. என்ன ஒரு இதில் சொல்கிறாரு, சரி நீங்கள் வெளியே போனால் நம்மளை பிரிசன்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்ட்டு போனால் எல்லாம் கனவெல்லாம் இவன் சொன்ன மாதிரி நடந்துருது, மறந்துட்டாங்க, அவங்க வேலையை பார்க்க எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ அப்போ எப்படி இருக்கும், அதாவது எதுவுமே இதாக நடக்க மாட்டேங்குது. ஆண்டவர் ஒரு ட்ரீம் கொடுக்குற சம்மந்தமே இல்லாமல் நடந்துட்டுருக்கு, இப்படி லைக் நடந்துட்டுருக்கு. பட் the perfect time came. ஏன்னா யோசேப்பு வந்து ஜெயிலில் இருக்கிறப்ப யோசிச்சிருப்பாரு, இந்த கனவுன்றது நானா கேட்டேன், நீங்களா கொடுத்தீங்க, கொடுத்துட்டு இதனால வச்சு செய்யன்னு என் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு. ஸோ இந்த கனவு பற்றி டெய்லி புலம்பியிருப்பார் காட் கிட்ட. ஏன் ஆண்டவரே நானா கனவு கேட்டேன், நானா இந்த விஷயத்தை கேட்டேன், ஏன் நீங்களா என் வாழ்க்கையில் கொடுத்து ஒரு கஷ்டப்பத்தி அப்படி கூட நினச்சிருக்கலாம். ஆனால் காட் வந்து இந்த கனவுன்ற ஒரு அழகான ஒரு விஷயத்தை, எந்த விஷயத்தினால இப்போ இந்த யோசேப்பு அவ்வளோ அடி வாங்கினாரோ அதே கனவு ஜெயிலில் இருக்க வருது, மறந்துட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்வோனுக்கும் அதே மாதிரி ஒரு கனவு வருது. கனவு வந்ததுக்கப்புறம் அதை வந்து யோசேப்புன்னு ஒருத்தர் இருக்கான் சூப்பராக சொல்லுவாருன்னு சொல்லிட்டு அவரை கொண்டு வந்து, ஸோ எந்த கனவுனால அவர் வாழ்க்கையை இழந்தாரோ அதே மாதிரி அந்த கனவுன்ற அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயத்தினால அவர் வேற லெவல் பேலஸ்க்கு போயிட்டாரு. ஸோ பார்த்தோன்னா ஒன் டே, ஒரு நாளில் கிருஷ்ணன்லேருந்து ஆண்டவர் வர பேலஸ் கொண்டு போயிட்டார். ஆக்சுவலி வந்து இதில் பேலஸ் போகிறது மேட்டர் கிடையாது. இப்போ நம்ம அதனால நீங்கள் வெயிட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா காடோட அல்டிமேட் பர்பஸ் பேலஸ் போகிறது கிடையாது. காடோட அல்டிமேட் பர்பஸ் வந்து டு சர்வ் அதர்ஸ் இன் அ வே ஒன்லி காட்ஸ் அனாயிண்டட் கேன் சர்வ். அந்த மாதிரி ப்ரூவ் பண்ணி காமிச்சார். நார்மலாக நீங்கள் சர்வ் பண்ணுறது இல்லைப்பா, நான் உங்களுக்கு காட்டுற 7 வருஷத்தில் என்னென்ன பண்ணு நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த காட்ஸ் டைமிங் வேறு லெவலில் அது நடந்துச்சார் வாழ்க்கையில். 13 years of waiting, but finally he saw God's promise being fulfilled in front of his own eyes. 13 வருஷம் காத்திருந்ததுக்கப்புறம் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே அவர் கண் முன்னாடி நடக்கிறத பார்க்குறாரு. ஸோ இதெல்லாம் பயங்கரமான ஒரு இது. விஸ்வா சொன்ன மாதிரி நாட் ஜஸ்ட் ஃபார் ஹிஸ் ஓன் செல்ஃப் பட் ஃபார் த சால்வேஷன் ஆஃப் த நேஷன். அந்த ஃபெமைனில் இருக்கும்போது அவங்க எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்கு ஒரு அதிகாரியாக ஆண்டவரை வந்து உயர்த்தியிருந்தார். நல்லவங்களுக்கு மட்டும் இல்லை, நம்மளை துன்புறுத்த குழியில் போட்டவங்களுக்கும் சர்வ் பண்ணுற மாதிரி அழகாக வழி நடத்தினார். ஸோ வெயிட்டிங் சீசன்ஸ் ஆர் நெவர் வேஸ்டட் சீசன்ஸ். இது வந்து நம்ம கண்டிப்பாக இது பண்ணணும். காட்ஸ் கிளாக் இஸ் நெவர் லேட், இஸ் அலைனிங் எவ்ரி திங் பர்ஃபெக்ட்லி. சரியா? ஸோ இந்த ரைட் டைம் த லார்ட் வில் மேக் இட் ஹேப்பன் ஆண்டவர் சொல்கிற மாதிரி சரியான நேரத்தில் சரியான முறையில் நடத்துவார். வி ஷுட் ஜஸ்ட் வெயிட் ஃபார் காட்ஸ் டைமிங் அண்ட் டிபெண்ட் ஆன் ஹிம் அண்ட் பி ஃபெய்த்ஃபுல் இன் வாட் எவர் we have. Okay, so God makes everything beautiful in his time. In his time. So அதே மாதிரி மோர்தெகாய்ன்ட்டு ஒருத்தர் இருக்கார். மோர்தெகாய் இல்ல 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 அவர் வந்து லண்டன் போறாருல, அதான் மொர்தெகாய்னாரா, அதான் இது ஒரு காய் போல இருக்கு. ஸோ மோர்தெகாயோட லைஃப் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப அழகா நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கிற மாதிரி இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த மோர்தெகாய் வர்ற இந்த புக் எஸ்தரோட புக்ல கூட கடவுளுங்கிற ஒரு வேர்டே நம்ம பார்க்க மாட்டோம். அது லார்ட் இல்ல காட், தேவன், கர்த்தர், அண்டர் அப்படின்னு ஒரு மென்ஷனே இல்லை. ஆனா இந்த 10 சாப்டர்லயுமே லைக் கடவுள் எப்படி வெளிப்பட்டு இருக்காருன்னு ரொம்ப அருமையா கொடுக்கப்பட்டிருக்கு. வேர்ட் மென்ஷன் ஆகலனாலும் ஹி ஸ்டில் ஒர்க்கிங் பிஹைண்ட் த சீன்ஸ். அவராலதான் இந்த புக்கே போயிருக்கு, அவராலதான் இந்த இவரோட லைஃபே மூவ் ஆன் ஆயிருக்கு அண்ட் ரொம்ப அழகா மூவ் ஆன் ஆயிருக்குன்ட்டு எஸ்தரோட புக்ல ரொம்ப அழகா வந்து வெளிப்படுத்திருக்கு. ஸோ மோர்தெகாய்னு ஒரு ஆள் இருக்காரு, பெர்சிய ராஜா அஹஸ்வேரோஸ் அவர் கடையில இவங்க வாழ்றாங்க. இவருக்கு ஒரு கசன் சிஸ்டர் இருக்கு எஸ்தர் அப்படின்ட்டு.
அந்த எஸ்தர் அம்மாவையும் இவர் தான் சொந்த பொண்ணு மாதிரி வளர்த்துக்கிட்டாரு. இந்த ராஜாவோட வாழ்க்கையிலயும் ராஜாக்கு வந்து அவருடைய பழைய வைஃப் கூட ஒரு பிரச்சனை இருந்து போயிருது. அப்போ ஊர்ல இருக்க எல்லா பொண்ணுங்களோடையும் ஒரு பொண்ணு பார்த்து ஒரு அழகான பொண்ணுக்கு தேடுறாரு இவரு. அப்போ இந்த எஸ்தர்ங்கிறவங்க ரொம்ப அழகா இருக்கிறதுனால அத்தனை பெண்கள் மத்தியிலும் இந்த எஸ்தரை வந்து ராஜாக்கு வந்து குயினா பார்த்து கொடுத்துடுறாங்க, ராணியா. ஸோ அங்க வந்து தேவனுடைய இது விளங்குது, அவங்க தேவனுடைய பிளெஸ்ஸிங் அவங்க வாழ்க்கையில இருக்கு. ஆனா அப்படி போயிட்டே இருக்கும்போது இங்க ராஜாவுடைய பேலஸ்ல இருக்கிற ஒரு ஒபிஷியல், அவர் ஹாமான் ஒருத்தருக்கும் இவருக்கும் பெரிய இதா அவருக்கு இவரை பிடிக்காம போயிருது. அப்போ அவர் வந்து இவருக்கு நிறைய அகெயின்ஸ்ட் செய்யணும்னு தோன்றாரு. இவர் யாரு, மொர்தெகாய் ஒரு சாதாரண மனுஷன், அந்த ஊர்ல வாழ்த்துக்கு ஒரு யூதன், இவர் ஒன்றும் பெரிய இது கிடையாது. ஆனா அவருக்கு இவரை பிடிக்காம போயிருது, இவங்க ஊர்ல பல பிரச்சனைகள் வந்துருது, இவரை கொல்லணும்னு அவர் பிளான் போடுறாரு. ஆனா இவருடைய லைஃப்லயும் பயங்கரமா ஆண்டவர் வந்து ரொம்ப அழகா இவரை வழிநடத்தி கொண்டு போறாரு. இவர் வந்து ராஜாவோட லைஃப்க்கு ஏதோ ஒரு ஆபத்து வர்ற நேரத்துல இவர் அவரை சேவ் பண்ணிருப்பாரு. ஆனா அந்த டைம்ல கூட ராஜாவோட லைஃப் சேவ் பண்றது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். சோ அந்த ஆளுக்கு கண்டிப்பா கொடுத்து ஒரு பெரிய ரிவார்டு கொடுத்துருக்கணும், ஒரு அவார்டு கொடுக்கணும், அவனை நல்லா பார்த்துட்டு எல்லார் மத்தியிலும் அவங்க பிரஸ்தாபப்படுத்திருக்கணும். ஆனா அப்படி இவருக்கு எதுவும் பண்ணல, எதுவுமே பண்ணல. இவர் அதை நினைச்சு உண்மையை ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பாரு. ஆனா அதை அவங்க எல்லாம் மறந்துட்டாங்க. இதுக்கு நடுவுல இவருக்கும் ஹாமானுக்கும் பிரச்சனை இருந்து, ஹாமான் வந்து இவர் மட்டும் இல்ல, இவர் வம்சாவளி எல்லாத்தையும் அழிக்கணும் அப்படின்ட்டு யூதர்களே அழிச்சணும் அப்படி ஒரு பெரிய பிளான் போடுறாரு. அப்படி பிளான் போட்டுறதுக்கு அந்த என்னைக்கு அழிக்கணும்னு நினைக்கிறாரு அந்த நாள் நைட்டு திடீர்னு சம்பந்தமே இல்லாம ராஜாக்கு தூக்கம் வர மாட்டேங்குன்னா அவரோட வேலை செய்யற ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு புக் எடுங்க, அவர் வாழ்க்கை வரலாறு நடந்ததெல்லாம் வாசிக்கணும், அதை யாராவது கூப்பிட்டு வாசிச்சு கொடுங்க அப்படிங்கிறாரு. இப்படி மொர்தெகாய்னு ஒருத்தர் வந்தாரு, ராஜோட வாழ்க்கையை வந்து காப்பாத்திருக்காரு அப்படின்னு அவர் திடீர்னு புக்ல எழுதிருக்குன்னு வாசிச்சிடுறாரு. யாரா இது திடீர்னு இப்படி சொல்றீங்க, எப்படி வேணும்னா நமக்கு தெரியாம இருந்துச்சு. அந்த ஆளுக்கு என்ன பண்ணுன்னா ஒண்ணும் பண்ணல, இது என்ன பெரிய தப்பு அப்படின்னு சரி அவருக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு அடுத்த நாள் இவர் வந்து ஹாமானை கூப்பிடுறாரு. ஹாமான் வந்து இப்ப ராஜா பார்க்க போறாரு, ஏன்னா அவருக்கு வந்து மொர்தெகாயை கொல்லணும். அதுக்கு அவர் ஏதோ பெரிய ஏற்பாடு எல்லாம் பண்ணி வச்சிருக்காரு, இந்த ஆளை எப்படியாவது நீ கதையை முடிச்சிடணும் அப்படின்னு போறாரு. அப்படி போன இடத்துல ராஜா வந்து ஒரு கேள்வி கேட்காரு, ராஜாக்கு பிரியமானவனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஹாமானை பார்த்து ஒரு கேள்வி கேட்காரு. ஹாமான் நம்மளதான் ஏதோ சொல்றாரு அப்படின்ட்டு, நமக்கு தான் ராஜா ஏதோ பண்ண போறாரு அப்படின்ட்டு அவர் வந்து நீங்க அவனுக்கு ஒரு பெரிய ஒரு ஊர்வலம் நடத்தணும், அவனுக்கு கையில மோதிரம் போட்டு வரணும், மக்கள் மத்தியில பிரஸ்தாபப்படணும், இப்படி பெருசா லைக் நமக்கு தான் பண்ண போறாரு, நீங்க நமக்கு தான் நல்ல நாடு அப்படின்ட்டு சொல்லி விட்டுறாரு. ஆனா இவனுக்கு தெரியாது அது மொர்தெகாய்க்கு நடந்திருக்கு அப்படின்ட்டு. சோ பிளாட் ட்விஸ்ட். எப்படி ஹாமான் வந்து அவனுக்கு நினைச்சு பண்ணானோ அத கடவுள் வந்து அது மொர்தெகாய்க்கு வர்ற மாதிரி அதே ஹாமான் கையாலே பண்ற மாதிரி மாத்திட்டாரு. அதேதான். சோ இத்தனை நாள் மொர்தெகாய் வந்து அது என்னது அவருக்கு கிடைக்காதுன்னு நினைச்சிருப்பாரோ அதுக்குன்ட்டு ஒரு காலம் இருந்துச்சு. அந்த காலத்துல நடக்கும்போது அது அவருக்கு கிரேட்டர் குட்டா அவர் லைஃப்க்கும் அது வந்து அவர் லைஃபையும் சேவ் பண்ற விதமா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, இந்த கதையில நம்ம பார்க்கும்போது இவர் மட்டும் இல்ல, இவருடைய வம்சாவளி, இவருடைய ஜனங்களும் யூதர்களும் எல்லாரையும் இவர் வந்து காப்பாத்திருக்காரு அப்படின்னு போட்டு. ஆக்சுவலி மொர்தெகாய் மாதிரியே நிறைய மக்களுமே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு, அவங்க ஃபேமிலி, அவங்க ரிலேட்டிவ்ஸ், அவங்க எல்லாம் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது அன்நோட்டிஸ்டா அப்படியே புதைக்கப்பட்டு அதுக்கு ஒரு ரிவார்டு, அவங்க எதிர்பார்க்குற ஒரு சந்தோஷம் இல்லாமல் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்குலாம் இந்த ஸ்டோரி நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரி அழகாக வந்து காட்ஸ் டைமிங் ஒரு நாள் ஏற்ற வேலையில் அப்பயே ரிவார்டு கிடைச்சிருந்தா கூட அந்த அளவுக்கு ரிவார்டு கிடைச்சிருக்காரு. ஆனால் இந்த கரெக்டான டைம்ல இவனை கொல்லணும்னு நினைக்கிறப்ப ரிவார்டு கிடைச்சது தான் வெயிட். முன்னாடியே ரிவார்டு கிடைச்சிருந்தா ஒருவேளை அடுத்து இவனை வந்து கொண்டு கூட வாய்ப்பு இருக்கு, சாதாரண ரிவார்டா முடிஞ்சிருக்கும், சாதாரண ரிவார்டு. ஆனா இப்ப தலைவர் வெயிட்டான ரிவார்டு. ஸோ காட் வெயிட் பண்றாரு அப்படின்னாலே ஹிஸ் குக்கிங் சம்திங். கண்டிப்பா காட்ஸ் டிலேஸ் ஆர் நாட் டினைல்ஸ். ஸோ தே ஆர் செட்டப்ஸ் ஃபார் சம்திங் கிரேட்டான ஒரு க்ளோரிக்காக அப்படி பண்ணுறாரு. ரொம்ப ரொம்ப உண்மை. ஏன்னா ஒருவேளை அப்படி கிடச்சிருந்தாலும் சாதாரணதாக கிடச்சிருக்கும். இப்போ அவர் உயிரை மட்டும் காப்பாற்றினது இல்லாமல் யூதர் அந்த வம்சாவளியே காக்குறதுக்கு வந்து இது யூஸ் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து கடைசி அந்த வருஷம் அதை எண்டிங்லலாம் வாசித்து பார்த்தோம்னா கிங்க்கு அடுத்தது மொர்தெகாய், த செகண்ட் இன் கமாண்ட். அந்தளவுக்கு அவர் விழுந்துருவார். சாதாரண ஒரு ஆளாக இருந்தவர் எந்த அளவுக்கு. ஸோ அதான் ஆண்டோடைய டைமிங்கும் ஆண்டோடைய வில்லும் வந்து நம்ம வந்து வேறு லெவலில் கரெக்டான டைமில் எடுத்துகிட்டு போயிடும். நீங்கள் கரெக்டாக போயிட்டே இருங்க, நீங்கள் நல்லது செஞ்சுட்டே போங்க, கஷ்டப்படாதீங்க, மன உடைஞ்சு போகாதீங்க யார் பார்க்கல அப்படின்னு போயிட்டே இருங்க. மேக்னெட் மாதிரி பிளெஸிங்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஷுவர்லி குட்னஸ் அண்ட் மெர்சி வில் ஃபாலோ யூ. ஆல் த எண்ட்ஸ் நீ அதை ஃபாலோ பண்ண வேணும், அதுவும் ஃபாலோ கண்டிப்பாக. ஸோ இன்னும் ஒரு உதாரணம், இந்த உதாரணம் இது வந்து அதாவது
இது உதாரணம்னு சொல்கிறேன், என்ன சொல்கிறேன்னு தெரில. இதான் கடைசியா? ஸோ இது வந்து காட் இஸ் நெவர் டூ இயர்லி, நெவர் டூ லேட், ஹீ இஸ் ஆல்வேஸ் ரைட் ஆன் டைம்ன்றதுக்கு ஒரு உதாரணம் வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச லாசரஸ் கதை. லாசரஸ். ஸோ நம்ம பார்த்தோம்னா லாசரு என்ன பண்ண, லாசருவே நீ எழுந்து வா, அந்த கதை தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ லாசர் வந்து சிக்காக இருக்கார். அப்போ அந்த மார்த்தா அவங்கெல்லாம் வந்து சொல்லி விட்றாங்க ஜீசஸ்ட்ட, என்ன அப்படின்னா, லார்ட் த ஒன் யூ லவ் இஸ் சிக், நீங்கள் வந்து நேசிக்கிற வந்து ரொம்ப சிக்காக இருக்கார், எதாவது வந்து பண்ணுங்க, காப்பாற்றுங்க அப்படின்னு. ஸோ எல்லோரும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க? எவ்ரி ஒன் எக்ஸ்பெக்டட் ஜீசஸ் டு கம், ஆண்டவர் உடனே வந்து ஹீல் பண்ணிடணும், இல்லைன்னா அங்கேருந்து ஒரு வார்த்தை சொல்லணும், ஹீல் ஆயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரியா? ஆனால் ஆண்டவர் வந்தாரா? வரலை. அவருக்கு தெரியும் இவன் சிக்காக இருக்கான்ட்டு, ஆண்டவருக்கு தெரியும் நான் வரலைன்னா அவன் செத்துருவான் அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பர்பஸாக லேட்டாக வர்றாரு, இன்னும் ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா அந்த இடத்துல இருந்துடுறாரு. ஸோ இது நம்ம பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து எப்படி பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஹீ டிலேட், ஆண்டவர் வந்து டிலே பண்ணிட்டாரு. பட் ஹெவன்லி பெர்ஸ்பெக்டிவில் நம்ம பார்த்தோம்னா, ஹீ வாஸ் ப்ரிப்பேரிங் எ கிரேட்டர் மிராக்கிள். ஸோ அதுதான் இந்த இடத்துல பார்க்கணும். ஸோ ஜீசஸ் வரல, லாசர் வந்து என்னன்னாரு, இறந்துட்டார். மேரி அண்ட் மார்த்தா வந்து ரொம்ப மனம் உடைந்து போயிட்டாங்க. அவங்க எந்த அளவுக்கு இதாகிட்டாங்கன்னா, ஜீசஸ் திரும்ப வரும்போது அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இஃப் யூ ஹேட் பீன் ஹியர் லார்ட் மை பிரதர் வுட் ஹேவ் நாட் டைட். நீ வரல, உங்களால் அப்படின்னு ரொம்ப மனசு உடஞ்சி ரொம்ப இதாக சொல்கிறாரு. ஸோ எல்லாமே ரொம்ப என்ன சொல்கிறது, பயங்கரம் இப்படி இருக்குது. அந்த டோம்பை போய் பார்த்தோம்னா மரித்து 4 நாள் ஆயிடுச்சு. இப்போ தான் ஜஸ்ட்டு செத்தது கூட இல்லை, மரித்து 4 நாள் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம்னா, இந்த காலத்தில் யூதர்கள் மத்தியில் ஒரு பிலீஃப் இருந்துச்சு. அதாவது ஒரு மனுஷன் செத்துட்டான் அப்படின்னா 3 நாள் வரைக்கும் அவனோட ஆவி வந்து டெட் பாடியை சுற்றி அலைஞ்சிட்டு இருக்கும். ஸோ 3 நாளைக்குள்ள அவன் திருப்பி உயிரோட வந்தா கூட அவனுக்கு ஏதோ ஆயிட்டு அவன் உயிர் திருப்பி வந்துட்டு அப்படின்னு அவங்க ஒரு பெரிய மிராக்கிள் மாதிரி கிடையாது. ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தே இதான்ப்பா 3 நாள் தானே இருக்கு, அதனால அவன் செத்துருக்க மாட்டான், இல்ல ஆவி திரும்பி வந்துட்டு ஆவி போனாவி திரும்ப வந்துருச்சு அதுவா அப்படின்னு சொல்லி கதையை உருவாக்கி இருப்பாங்க. அதேதான். ஆனா இவர் 3 நாள் கழிச்சு போனதுனால பிளஸ் இவர் போன நேரத்துல அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து நின்னாங்க, யூதர்கள் அவங்க ஏதோ ஒப்பாயெல்லாம் வைக்காங்க. அவங்க மத்தியில இவர் வந்து உயிரோட கொண்டு வர்றாரு. அவர் அந்த புதைக்கப்பட்ட அந்த துணியோடய வெளியே நடந்து வந்தாரு அப்படின்னு. ஸோ இது எதை ப்ரூவ் பண்ணுறதுக்குன்னா, ஐ ஆம் த ரிசரக்ஷன் அண்ட் த லைஃப், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன்றத ப்ரூவ் பண்ணுறதுக்கு. இப்போ இன்ஸ்பிரோ சொன்ன அந்த இது வந்து சரியான ஒரு எவிடன்ஸ், ஜீசஸ் இஸ் காட். ஏன்னா நார்மலாக வந்து எலிசாவும் தான் வந்து உயிரோடு எழுப்பினாங்க, இவங்களும் தான் உயிரோடு எழுப்பினாங்க அப்படின்னு நிறைய பேர் ஓல்ட் டெஸ்டமெண்ட் வச்சு யூதர்கள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. உயிரோடு எழுப்புறது மேட்டர் கிடையாது 3 நாளுக்குள்ள. ஆனால் தலைவர் 4வது நாள் கழிச்சு எழுப்புறது தான் காடுன்னு ப்ரூவ் பண்றாரு அவர். ஐ ஹேவ் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் ஸ்பிரிட் ப்ரோ அப்படின்னு காடு. ஸோ பேசிக்காக ஆமாம், நிறைய ஆண்டவர் செய்த அற்புதங்கள் நிறையாது பார்த்தோம்னா அந்த கல்ச்சரில் அந்த டைமில் உள்ள பிலீஃபை வந்து டீபங்க் பண்ணுறதுக்கு, அதை டீபங்க் பண்ணுறதுக்கு ஏற்றதாக இருக்கும். ஸோ அப்படின்னா தான் அவங்க வந்து இட் வில் பி மோர் பர்சனல் டு தெம், இன்னும் அவங்களுக்கு பர்சனலாக இருக்கும், நல்லா புரியும். ஸோ அதனாலதான் வசனமும் அழகா சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அதாவது அன்பு கூறுகிறாகிய லாசருக்கு சகலமும் நன்மைக்கு எதுவா நடந்துச்சு, செத்து 4 நாள் ஆனாலும் நன்மைக்கு எதுவா நடந்துச்சு. இப்போ ஜீசஸ் வராரு, வந்துட்டு என்ன சொல்கிறாரு, லாசரு நீ எழுந்து வா அப்படின்ற. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோனை மூவ் பண்ண சொல்லுவார். ஸோ சில நேரங்களில் ஆண்டவர் வந்து வின்வேர் இந்த என்ன சொல்கிறது, அந்த எட்ஜ் ஆஃப் அவர் பிரேக் த்ரூ, அந்த டைமில் சில ஒபீடியன்ஸ் நம்மகிட்ட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவார். இப்போ கல்லை நகட்ட சொன்னால் சொல்லியிருக்கலாம், அவன் செத்து 4 நாள் ஆயிடுச்சு, நான் நாடிக்கிட்டு இருக்கேன் எதுக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த டைமில் he expects us to do something. Sometimes the miracle waits on our willingness to move what blocks his power. அது உதாரணமாக என்னவா இருக்காங்கன்னா, ஃபியர், டவுட், இல்லை அன்பிலீஃப். ஸோ அந்த டைமில் ஒரு கமாண்ட் கொடுக்குறாரு, ஸ்டோன் எடுத்து வந்து லாசருவே எழுந்து கம் அவுட் அப்படியே சொன்னான். இது நான் பின்னாடி இருந்து பார்த்தோன்னா, ஒருவேளை ஆண்டவர் நினச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம், அங்கேருந்து ஒரு வார்த்தை சொல்லி தம்பி சரியாகப்பா அப்படின்னா பாட்டுக்கு எந்திரிச்சு கூச்சி விளையாட ஆரம்பிச்சிருப்பான். அது வந்து சாதாரண ஒரு ஹீலிங் மிராக்கிளாக இருந்திருக்கும். ஆண்டவர் ஹீல் பண்ணால் ஒரு 1000 ஹீலிங், 1000 எவ்வளோ ஹீல் பண்ணி அந்த எவ்வளோ ஹீலிங் தெரில எனக்கு எக்ஸாக்டாக, அவர் பண்ண பல ஹீலிங்ஸில் ஒன்றா இருந்திருக்கும். இல்லை வந்து செத்த உடனே உயிர் தெளிப்பு இருந்தால்
நம்ம சொன்ன மாதிரி நிறையா உயிர்த்தல் ஆண்டவர் நிறையா சில பேர்த்த உயிர்த்தல் பண்ணியிருப்பாரு. அதில் ஒன்றா இருந்திருக்கலாம். ஜீசஸ் கேம் இயர்லி ஹீலிங் நடந்திருக்கும். பட் when he came in the appointed time, resurrection happened. ஹீலிங், ரிசரக்ஷன். ஹீலிங் சாதாரண மதங்கள் நிறையா பண்ணுது. பட் அவர் ரிசரக்ஷனுக்காக தான் அவ்வளோ லேட்டாக வந்தார். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா ஜீசஸ்மே வந்து அவங்க எதிர்பார்த்த மாதிரி சீக்கிரம் வந்துருந்தாருன்னு வச்சுக்கோங்க, ஹீலிங் நடந்திருக்கும். பட் அவர் அப்பாயிண்டட் டைமில் வந்தனால அங்கே ரிசரக்ஷன் நடந்துச்சு. ஸோ ஹீலிங் நடந்திருக்க வேண்டிய இடத்துல ரிசரக்ஷன் நடந்துருச்சு. ஸோ பயங்கரமான ஒரு க்ளோரி வெளிப்பட்டுருக்காங்க. ஸோ இதனால் இந்த டிலே, வாட் டிட் திஸ் டிலே பிரிங் என்ன அப்படின்னா, க்ளோரி டு காட். ஆண்டவருக்கு பயங்கரமான ஒரு மகிமையை சேர்த்துச்சு. க்ரோத் இன் ஃபெய்த். நம்ம பின்னாடி பார்த்தோன்னா இதன் மூலமாக நிறைய பேர் ஆண்டவரை விசுவாசித்தாங்க அப்படின்னு அந்த சாப்டரோட லேட்டர் வேர்சஸில் பார்ப்போம். இன்னொன்று ஒரு பயங்கரமான பவர்ஃபுல்லான ஒரு டெஸ்டிமனி தட் காட் கேன் டூ எனிதிங். இன்னைக்கு வரைக்கும் இத்தனை 2000 வருஷத்துக்கு அப்புறமும் இன்றைக்கும் நம்ம வந்து இந்த கதையை சொல்லி நம்மளுடைய ஃபெய்த்துக்கு வந்து அது பயங்கர பூஸ்டாக இருக்குது. ஸோ அதுதான் இந்த டிலே கொண்டு வந்தது. ஸோ அந்த டிலே வந்து நம்ம டிலேன்னு பார்க்குறோம், பட் தட் இஸ் த அப்பாயிண்டட் டைம் ஆஃப் காட். இன்னொரு விஷயமும் என்னென்னா, நம்ம நிறைய பேர் இந்த கஷ்டத்தின் மத்தியில், பாடல்கள் மத்தியில் போயிட்டு இருக்கிறவங்ககிட்ட ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் டைமுக்காக வெயிட் பண்ணுங்க, ஒன்றும் இல்லை அப்படி தான் இருக்கும், அவங்க லாஸ்டெல்லாம் செத்துட்டு தான் முடிச்சா அப்படின்னு நம்ம சில நேரங்களில் அவங்களுடைய பெயினை வந்து நம்ம மதிக்காமல் சில நேரம் நம்ம பேசுகிறது உண்டு, நினைக்கிறது உண்டு. ஸோ பட் நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஆண்டவர் அதை பண்ணுறதில்ல. ஆண்டவருக்கு உங்களுடைய கஷ்டமும் பெயினும் தெரியும், புரியும். he feels what you feel and he hurts what hurts you. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, பட் ஐ வில் கான்கர் இட் அப்படின்றாரு. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா ஆண்டவருக்கு தெரியும் இன்னொரு 5 நிமிஷத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ராசியில் எழுந்து வா அப்போனா எழுந்து வந்துட போகிறோம், இடம் சந்தோஷமாக மாறப்போகுதுன்னு அவருக்கு தெரியும். ஆனால் அவர் அந்த இடத்துல என்ன பண்ணாருன்னா, he was standing face to face with the reality of death. அதாவது ஹியூமனிட்டிஸ் பிக்கஸ்ட் எனிமி அந்த டெத்தை நேருக்கு நேர் பார்த்து அதனால வர்ற அந்த வருத்தம், அந்த கவலைகளை அவர் பார்த்து அவரால் தாங்க முடியாமல் என்ன சொல்கிறாரு, அழுகிறாரு. அங்கே அவங்களுடைய கஷ்டத்தை பங்கெடுக்கிறார். அவர் வந்து எனக்கு அந்த ஃபீலிங் புரியுது, எனக்கு தெரியும் நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இதெல்லாம் சந்தோஷமாக மாறப்போகுதுன்னு, பட் இப்போ உங்களுக்கு இருக்கிற துக்கம், கஷ்டம் எனக்கு புரியுது அப்படின்றத ஆண்டவர் வந்து அந்த இடத்துல வெளிப்படுறார். ஸோ வாட் அ லவ்விங் காட் வி சர்வ். ஸோ ஹீ கேன் டிலே த மிராக்கிள் அண்ட் ஸ்டில் வீப் வித் அஸ் வென் வி வெயிட். ஸோ ஹீஸ் அ காட் ஹூ ஃபீல்ஸ் when he plans. So that's the God we serve. So at the right time the Lord will make it happen அப்படின்னு வசனம் இருக்கிறபடி கரெக்டான நேரத்தில் கரெக்டானதை செய்வார். நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எவ்வளோ அழகா கடவுள் அவருக்கு ஏற்ற காலத்துல எப்படி நமக்கு எல்லா விஷயத்தையும் நல்லபடியாக முடிச்சு தருவாருன்னு நம்ம பார்த்தோம். ரொம்ப அருமையான பைபிள் எக்ஸாம்பிள்ஸ்லாம் எடுத்து பார்த்துருக்கோம். லைக் ஆண்டவருக்குன்னு ஒரு டைம் இருக்கு. ஸோ அந்த டைம் வர்ற வரைக்கும் நமக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப கடினமா இருக்கும். இன்ஃபேக்ட் பைபிள் எக்ஸாம்பிள்ஸ்லாம் கூட வந்து நெருப்பு வழியே போறது மாதிரி இருக்கும். சில்வர் இஸ் ரிஃபைன்ட் இன் அ ஃபர்னஸ், அத மாதிரிலாம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கு. ஸோ அது எவ்வளவு கடினம்ட்டு நமக்கு இதுல இருந்து புரிஞ்சு கொண்டு முடியுது. ஆனா இந்த கேப்லயும் நம்ம இந்த ப்ராசஸ், இந்த வெயிட்டிங் டைம்லயும் நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கும் நமக்கு வேதம் சொல்லி கொடுக்கல. முக்கியமான எல்லாத்துக்கும் மேலானது நம்ம ஆண்டவரை பிலீவ் பண்ணணும். அதாவது ஒரு ஃபெய்த் வச்சிருக்கணும். லைக் இதுதான் ஆண்டவர், நமக்கு உரிய ஆண்டவர் நமக்கு நிச்சயமா முடிச்சு தந்துருவாரு. அதுக்கு வசன ஆதாரங்கள் எவ்வளவோ இருக்கு. ஃபெய்த்ஃபுல் டு ஃபினிஷ் இட் அப்படின்ட்டு. ஸோ காடோட சாவரனிட்டி நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன நடந்தாலும் ஆண்டவர் வந்து கண்ட்ரோல் தான் இருக்காரு அப்படின்ட்டு. ஸோ நம்மளுடைய பங்கு என்னது? ஒபீடியன்ஸ். அவருக்கு அந்த மத்தியிலையும் கீழ்ப்படியணும். அதாவது இந்த ட்ரையல்ஸ் மத்தியில நம்ம கீழ்படுகிறது தான் நம்மளுடைய அன்பு, லவ் ஃபார் காட ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். நம்ம வெறும் வாயால சொல்லிடலாம், நான் இந்த சிச்சுவேஷன்லயும் நம்ம ஆண்டவர்கிட்ட ஐ ஸ்டில் பிலீவ் யூ, ஐ ஸ்டில் நோ யூ வில் டூ இட் ஃபார் மீ அப்படின்னு நம்ம கீழ்படி போறது நம்ம வந்து நம்ம எவ்வளவு அன்பு நம்ம வச்சிருக்கோம் அதையும் காட்டும். என்ன பைபிள் சொல்லுது, we should love God with all our heart, mind, soul and strength அப்படின்ட்டு. ரெண்டாவது, இது மூலமா நம்ம ஆண்டவருடைய பாடுகளையும் நம்ம அறிந்து கொள்ளலாம். பவுல் சொல்றாரு, I want to know the suffering and the power of your resurrection all the more அப்படின்னு. அவருடைய பாடுகளையும் நான் தெரிந்து கொள்ளணும், உயிர் தெரிந்து இதை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்க. ஸோ இது நமக்கு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, இப்படிப்பட்ட நேரத்தை நம்ம சுத்தி வந்துடுற ப்ரெஷரு, பீர் ப்ரெஷர், சோஷியல் ப்ரெஷர், இதெல்லாம் வந்து நம்ம மைண்டுக்குள்ள ஏத்துறக்கூடாது. அதாவது அந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் போது நம்ம மைண்டுக்குள்ள போக அதை விட்டுறக்கூடாது. அதனால நம்ம ஒரு
தவறான முடிவு எடுத்து போயிடக்கூடாது. கரெக்ட். ஆண்டவருடைய ப்ராமிஸ் நம்ம வந்து பிடிச்சு நிக்கணும், லைக் ஸ்ட்ராங்கா நிக்கணும். நிச்சயமா நமக்காக ஆண்டவர் நடத்தி கொடுப்பாரு. கண்டிப்பா. இது எல்லாம் நம்ம செஞ்சோம் ஆண்டவர் வந்து தாமதிக்காரு அப்படின்னா நமக்கு ஏதோ பெருசா அவர் வந்து வெயிட்டா something ரொம்ப உண்மை. ஸோ ஆண்டவர் நமக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருக்காரு. அது ஃபுல்ஃபில்மெண்ட் வரைக்கும் அதை நிறைவேற்றி முடிக்கிறதுக்கு அவர் என்னவா இருக்கிறாரு, உண்மையுள்ளவராக இருக்கிறாரு. நம்ம நடக்கிற பாதை, நடந்து போகிற பாதை தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நடத்துகிறவரை நமக்கு தெரியும். நடத்துகிற பாதை தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நடத்துகிறவரை நமக்கு தெரியும். உண்மை உள்ளவர், நம்பத்தக்கவர், சொன்னதை நம்ம வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஸோ அதில் ரொம்ப நம்பிக்கையாக இருங்க. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகள் அனைத்தும் நன்மைக்காக, அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் நமக்காக யாவையும் அவர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார்.